guys, welcome back to Drama Shots. இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 days 10 கொரியன் சீரீஸ், அதாவது சூப்பர் ஹிட்டான கொரியன் சீரீஸ், அது தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லாத சீரீஸோட ஸ்டோரிஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஸ்டோரின்னா எபிசோட் பை எபிசோடாக இல்லாமல் அதோட பிளாட் மட்டும் என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறேன். டே ஒன்னோட ஸ்டோரி என்ன அப்படின்றதையும் சீரீஸ் நேம் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஃபீமேல் லீடை தான் காமிக்கிறாங்க. அவங்களே அவங்க ஹஸ்பண்டையும் காமிக்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு நார்மலான நல்ல லைஃப் லீட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் உள்ள நல்லா கவனிச்சு பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஷெல்ஃபிஷான டைப்பாக இருக்கிறாரு. ஹீரோயின் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவங்க லைஃப்பில் ஹாப்பினஸ்ன்றது சுத்தமாக இல்லவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக்கான ஒரு ட்ரூத் தெரிய வருது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட அஃபேர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட லைஃபே டோட்டலாக கிராஷ் ஆன மாதிரி ஆயிடுது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட்டும் நடக்குது. இந்த சைட் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை எப்படியாச்சும் மர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சடனாக 10 years பேக் டைம் ட்ராவல் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஹீரோயின் எப்படி யூஸ் பண்ணுறாங்க? அப்போ நம்ம ஹீரோயின் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த தடவை நான் என் லைஃப்பை ரெஸ்கியூ பண்ணியே தீருவேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இதுதான் ட்ராமாவோட செம்ம ஹைலைட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டுக்கு போன நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணாமல் அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டையும் மேரேஜ் பண்ண வச்சு அவங்க 2 பேருக்கும் எப்படி கனெக்ஷன் ஆகுது அப்படின்றத பக்கத்து காட்டுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாஸ் இருக்காரு. அது வந்து பாஸ்ட் லைஃப்லேயே நம்ம ஹீரோயினுக்கு அந்த பாஸ் இருந்திருப்பார். அவர் நம்ம ஹீரோயினுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றத காட்டுறாங்க. பாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஜி ஹூக் அப்படின்றது தான் அவரோட பேர். ஃபஸ்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் லிட்டில் பை லிட்டில் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபீமேல் லீடை வந்து அவர் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, ரொம்பவே லவ் பண்ணுறாரு. லவ் சீன்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நம்ம ஹீரோயின் மற்றவங்க மாதிரியே 10 வருஷம் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததை தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு ரிவெஞ்ச் தான். ரிவெஞ்ச் வந்து உங்கள் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த ரிவெஞ்ச் எடுக்கும்போது என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படிலாம் தோணாது. ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் பார்க்கும்போது. ரிவெஞ்ச் எடுக்கும்போது உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படின்ற மாதிரி தோணும். க்யூட்டான ரொமான்ஸ், ஸ்ட்ராங்கான ஃபீமேல் லீடோட ஜேர்னி, இப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சீரீஸில். இவ்வளோ சொன்னால் நீங்கள் இந்த சீரீஸோட பேரே சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸோட பேர் மேரி மை ஹஸ்பண்ட். மஸ்ட் வாட்ச் ஒரு கொரியன் ட்ராமா அப்படின்னே சொல்லுவேன் நான். இதே மாதிரி நீங்கள் நிறையா தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க ஒரு சீரீஸை பற்றி அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல்